இந்த எபிசோடுக்கு முன்னாடி வந்த எபிசோட்ஸ் எல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. டைம் கிடைச்சா மிஸ் பண்ணாம கண்டிப்பா பாருங்க. காப்ளின் தன்னோட ஆக்ஸ தூக்கி பயந்துகிட்டு நின்ன அந்த சின்ன பொண்ணு நோக்கி ஸ்விங் பண்ணுது. ஆக்ஸ் காட்டைய வெட்டிக்கிட்டு அவளோட ஹெட்டு கிட்ட வந்துடுச்சு. அந்த எக்ஸாக்ட் செகண்ட்ல மேத்யூ அவன் பக்கம் ஏதோ ஒரு பொருளை தூக்கி எறியறான். அது நேரா காப்ளின் கையில இருந்த ஆக்ஸ அடிச்சு கீழே தூக்கி போடுது. காப்ளின் கன்ஃபியூஸ் ஆகி திரும்பி பாக்குது. அப்போ மேத்யூ கோவமா கண்ண சுருக்கி அவனை நேரா பாத்துக்கிட்டு நிக்கிறான். காப்ளின் மறுபடியும் ஆக்ஸை எடுத்துக்கிட்டு ஃபுல் ஸ்பீட்ல மேத்யூ மேல சார்ஜ் பண்ணுது. ஒரு சைடு இன்னொரு சைடு மேல கீழே தொடர்ந்து அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்கு. ஆனா மேத்யூ ஒரே காம். எந்த அட்டாக்கா இருந்தாலும் ஈஸியா டாட்ஜ் பண்ணிக்கிட்டே இருக்கான். ஒரு நேரத்துல அவன் டாட்ஜ் பண்ணிக்கிட்டே உன்கிட்ட ஆல்ரெடி போர் ஆயிடுச்சின்னு மாதிரி முகத்தில் காட்டுறான். அவன் கையில ஒரு ஸ்டிக்கு. அதுல இருந்து ஒரு டேஞ்சரஸ் ஆரா வெளியே வருது. இவனை சீக்கிரம் ஃபினிஷ் பண்ணி மத்தவங்கள காப்பாத்தணும்னு நினைக்கிறான். அடுத்த செகண்ட் மேத்யூ நேரா காப்ளின் வயிற்ற நோக்கி டேஷ் பண்ணி அட்டாக் பண்றான். ஆனா அதுக்கு முன்னாடி அவனோட டீச்சர் நடுவுல குதிச்சு ஃபுல் சக்தியோட காப்ளின் ஹெட்ல அடிக்கிறான். நீ இப்படியே போயிட மாட்டான்னு கத்துறான். அவன் கையில இருந்தது ஒரு மாப். அதுக்கப்புறம் அவன் திரும்பி மேத்யூவை பார்த்து நீ அங்கேயே நில்லுன்னு கத்துறான். அதுக்கப்புறம் அந்த மாப்பை ஃபுல் ஸ்பீட்ல காப்ளின் மேல எறியறான். அது காப்ளின் செஸ்ட்ல மோதி காப்ளின் பின்னாடி தூக்கி எரிஞ்சிடுது. ஆனா அடுத்த செகண்ட்ல கண்ணாடி போட்டிருந்த அந்த பையன் மேத்யூ ஷர்ட்டை காலரை பிடிச்சு அவனை தன் தோள் மேல தூக்கி போடுறான். அதே நேரம் பொன்னையும் தூக்கிட்டு 3 பேரும் ஓட ஆரம்பிக்கிறாங்க. பிடிச்சுக்கோங்க டைட்டான்னு கத்துறான். அவங்க பின்னாடி இப்போ 2 காப்ளின்கள் ஃபுல் கோபத்துல சேஸ் பண்ணிக்கிட்டு வருது. அந்த பையன் கண்களை சுருக்கி நம்ம சேஃப் தான்னு சொல்றான். அந்த நேரம் ஒரு காப்ளின் குதிச்சு வந்து ஆக்ஸ தூக்கி அட்டாக் பண்ணுது. ஆனா மேத்யூ கைய நீட்டி அவனோட கைகளை சுத்தி ப்ளூ லைட் வர ஆரம்பிக்குது. ஷேடோஸ் இவ்வளோ சீக்கிரமா மூவ் ஆகுதான்னு அவன் மனசுக்குள்ள நினைக்கிறான். அடுத்த செகண்ட் அவன் ஒரு ஸ்ட்ராங் ஸ்பெல் யூஸ் பண்றான். ஒரு ப்ளூ ப்ரொஜெக்டைல் நேரா காப்ளின் செஸ்ட்ல போய் மோதி காப்ளின்ல பின்னாடி தூக்கி எரிஞ்சிடுது. மத்த காப்ளின் அதை கூட கவனிக்காம இன்னும் வேகமா ஓடி வருது. அந்த பையன் 2 கிட்ஸை கட்டிப்பிடிச்சுக்கிட்டு நிக்கிறான். அவங்க பின்னாடி ஒரு பெரிய சத்தம் கேக்குது. சில நேரத்துக்கு அப்புறம் அவங்க எல்லாரும் ரூம்குள்ள வந்துடுறாங்க. டீச்சர் தரையில விழுந்து மூச்சு வாங்குறார். கிட்ஸ் எல்லாரும் அவரை சுத்தி நிக்கிறாங்க. அவர் மேல பார்த்து மத்த கிட்ஸ்னு கேக்குறார். அதுக்கு ஹெட்மிஸ்ட்ரஸ் எல்லாரையும் ஆல்ரெடி இவாக்குவேட் பண்ணிட்டோம்னு சொல்றாங்க. மேத்யூ சுத்தி பார்க்கறான். கிட்ஸ் பேசுறது கேக்குது. ஆமா, அது உண்மையிலேயே காப்ளின் தான். சில நாளுக்கு முன்னாடியே வந்திருந்துச்சு. ஹெட்மிஸ்ட்ரஸ் டீச்சரை எழுப்பிக்கிட்டு பிளேயர்ஸ்க்கு ஆல்ரெடி தகவல் சொன்னோம். அவங்க வரணும், அது வரைக்கும் வெயிட் பண்ணணும்னு சொல்றாங்க. நாங்க டோரை பேரிகேட் பண்ண போறோம். அந்த நேரம் திடீர்னு கேத்ரின் கூட்டத்தை கிழிச்சுக்கிட்டு உள்ள வரா. என் ஃப்ரெண்ட்ஸ் எங்கேயும் காணோம்னு கத்தரா. டீச்சர் அதை கேட்டுட்டு பயந்துடுறார். அந்த கிரவுட்ல இருந்த யாரோ கார்டன் சைட்ல பார்த்தேன், ஐஸ்கிரீம் வாங்க போயிருந்தாங்கன்னு சொல்றான். அதை கேட்ட டீச்சர் உடனே எழுந்து நான் போய் கூட்டிக்கிட்டு வர்றேன்னு சொல்றார். ஆனா ஹெட்மிஸ்ட்ரஸ் அவரோட தோலை பிடிச்சு இல்ல நீங்க போகக்கூடாதுன்னு கத்துறாங்க. கிட்ஸும் டீச்சர்ஸும் எல்லாரும் பயத்துல நடுங்குறாங்க. அந்த நேரம் யாரோ டீச்சர் இங்கதான் இருக்கணும்னு சொல்றான். கிட்ஸ் கண்கள்ல கண்ணீரோட அவங்களுக்கு என்ன ஆகும், அவங்கள கூட்டிட்டு வரணும்னு பேசுறாங்க. அதே நேரம் சீன் மாறுது. கார்டன் சைடு ஒரு காப்ளின் அந்த பொண்ணோட ஃப்ரெண்ட தரையில தள்ளி மேல நிக்குது. அது பெரிய ஆக்ஸ தூக்குது. அந்த பொண்ணு பயந்துட்டு கண்களை மூடி கைகளை நீட்டுறா. அவளோட கைகளை சுத்தி ப்ளூ ஆரா வருது. நிறுத்துன்னு கத்தரா. அடுத்த செகண்ட் ஒரு இன்விசிபிள் ஃபோர்ஸ் காப்ளினை அடிச்சு பக்கத்துக்கு தூக்கி எரிஞ்சிடுது. அந்த பொண்ணு உடனே ஃப்ரெண்டு கிட்ட போய் நீ ஓகேயான்னு கேக்குறா. ஆனா காப்ளின் மீண்டும் எழுந்து மறுபடியும் அட்டாக் பண்ண ரெடி ஆகுது. அந்த பையனும் பொண்ணும் மெதுவா பின்னாடி போறாங்க. அந்த நேரம் பையன் திடீர்னு நிக்கிறான். பல்ல கடிச்சுக்கிட்டு அந்த பொண்ணோட கைய பிடிச்சு ஓடணும் சீக்கிரம்னு கத்துறான். காப்ளின் சில செகண்ட்ஸ் அவங்கள பாத்துக்கிட்டு நிக்குது. அந்த பொண்ணு இப்ப என்ன பண்ணலாம்னு கேக்குறா. அவன் அடல்ட்ஸ் நம்ம காப்பாத்துவாங்க, அது வரைக்கும் ஹைட் ஆகணும். அவன் அருகில் இருந்த பார்ஸ காட்டி அதுக்கு மேல ஏறலாம்னு சொல்றான். 2 பேரும் ஏற ஆரம்பிக்கிறாங்க. அந்த நேரம் பின்னாடி இருந்து ஒரு கிரவுல் காப்ளின் மெதுவா ஆனா நிச்சயமா அவங்க பக்கம் வருது. அந்த பையன் மேல ஏறிக்கிட்டே நீ ஏறு கண்டினியூ பண்ணுன்னு கத்தறான். ஆனா அந்த பொண்ணு நீயும் மேல வான்னு சொல்றா. அவன் திரும்பி அடல்ட்ஸ் வர்ற வரைக்கும் நான் இதை ஹோல்ட் பண்றேன்னு சொல்றான். அதுக்கப்புறம் அவன் கையில இருந்த பிளாஸ்டிக் ஸ்வாட பிடிச்சுக்கிட்டு ஸ்டான்ஸ் எடுக்கிறான். அந்த பொண்ணு மேல இருந்து இது ஒர்த்தில்ல, நீ மேல வான்னு கத்தறா. காப்ளின் அவனுக்கு நேரா முன்னாடி வந்து நிக்குது. அவன் பயத்துல நடுங்குறான். ஆனா பின்வாங்கல. கண்களை மூடாம அதையே பாத்துக்கிட்டு நிக்கிறான். அந்த நேரம் நமக்கு முன்னாடி ஒரு பெரிய ஷேடோ ஒரு ஹியூஜ் ஸ்வாட பிடிச்சுக்கிட்டு யாரோ நிக்கிறாங்க. காப்ளின் ஆல்ரெடி தரையில விழுந்திருக்கு. அந்த பையன் சந்தோஷத்துல கையை தூக்கி ஜெயிச்சிட்டோம்னு கத்தறான். அவன் முகம் முழுக்க எக்ஸைட்மெண்ட்.
நானும் ஃபியூச்சர்ல ஹீரோ ஆக போறேன்னு சொல்றான். பிளாஸ்டிக் ஸ்வாட பிடிச்சுக்கிட்டு நான் ஃபயர் டீமன் மாதிரி ஹீரோ ஆகுவேன். காப்ளின் வீக் தான், எனக்கும் அட்டாக் பண்ண விடுங்கன்னு சொல்றான். ஆனா காப்ளினுக்கு அது பிடிக்கல. அது வாய பெரியா திறந்து ஃபுல் ஸ்பீட்ல அவன் மேல ஓடி வருது. அந்த பையன் எல்லாம் ஓகே தான், ட்ரைனிங் ஞாபகம் வச்சா போதும்னு நினைக்கிறான். அவன் டேஷ் பண்ணி ஸ்வாட ஸ்விங் பண்றான். ஆனா காப்ளின் ஒரே அடியிலேயே அவனை தூக்கி வீசிடுது. பிளாஸ்டிக் ஸ்வாட கூட அவன் கையில இருந்து பறந்து போயிடுது. காப்ளின் மறுபடியும் ஆக்ஸ தூக்குது. இப்போ அது அந்த குழந்தைய முடிச்சிட போகுது. அந்த பையன் கண்கள்ல கண்ணீர், கைகளை முகத்துக்கு முன்னாடி வச்சுக்கிட்டு நடுங்குறான். அந்த நேரம் யாரோ பின்னாடி இருந்து அந்த பிளாஸ்டிக் ஸ்வாட எடுக்கிறாங்க. பையன் மெதுவா கண்களை திறக்கிறான். மேல இருந்து அந்த பொண்ணு பாத்துக்கிட்டு இருக்கா. அவங்க முன்னாடி மேத்யூ நிக்கிறான். அவ அந்த பிளாஸ்டிக் ஸ்வாட ஸ்விங் பண்ணி அந்த பையனுக்கு முன்னாடி நிக்கிறான். அந்த பையன் இன்னும் நடுங்கிக்கிட்டே இருக்கான். அப்போ மேத்யூ மெதுவா திரும்பி, நீ நல்ல பையன்னு சொல்றான். அதுக்கப்புறம் சிரிச்சுக்கிட்டு, நீ ஒரு ரியல் மேன்னு சொல்றான். 2 பேரும் சில செகண்ட்ஸ் அமைதியா ஒருத்தர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா அடுத்த செகண்ட் காப்ளின் மீண்டும் எழுந்து ஆக்ஸ தூக்கி மேத்யூ மேல சார்ஜ் பண்ணுது. அந்த பையன் பயந்துட்டு பின்னாடின்னு கத்துறான். ஆனா மேத்யூ ஒரே ஒரு மூவ், அவன் ஸ்வாட ஸ்விங் பண்ணி ஒரு லைட்னிங் மாதிரி டேஷ் பண்றான். ஒரே ஒரு அட்டாக், காப்ளின் கையோட ஆக்ஸும் பறந்து போயிடுது. காப்ளின் தன்னோட கை இல்லாதத பார்த்து பயந்துடுது. ஆனா மேத்யூ ஒரு செகண்ட் கூட வேஸ்ட் பண்ணல. அவன் மீண்டும் ஸ்வாட ஸ்விங் பண்றான். அடுத்த செகண்ட் காப்ளின் பாடி 2ஆ ஸ்பிளிட் ஆகி விழுந்துடுது. காப்ளின் பாடி எல்லோ ஃப்ளேம்ல எரிஞ்சு மறைய ஆரம்பிக்குது. ஒரு பெரிய ப்ளூ கிறிஸ்டல் கீழே விழுது. அந்த கிறிஸ்டல் தரையில உருண்டு போகுது. மேத்யூ ஸ்வாட்ல இருந்த பிளட்ட ஷேக் பண்ணி தள்ளுறான். அதுக்கப்புறம் திரும்பி சிரிச்சுக்கிட்டு, இப்ப பிரீத் பண்ணலாம்னு சொல்றான். அந்த பையன் உடனே மேத்யூ மேல குதிச்சு, நீங்க தான் ரியல் ஹீரோன்னு கத்துறான். அவன் மேத்யூவை கீழே தள்ளிடுறான். மேத்யூ அவனை பார்த்து, உனக்கு என்ன ஆச்சுன்னு கோபமா கேக்குறான். அந்த நேரம் பொண்ணும் ஓடி வந்து 2 பேரையும் ஹக் பண்ணிக்கிறா. மேத்யூ ஷர்ட்டை பிடிச்சுக்கிட்டு முகம் சிவந்து, நான் ரொம்ப பயந்துட்டேன்னு கத்துறா. மேத்யூக்கு என்ன பண்றதுன்னே தெரியாம 2 பேரையும் அவன்கிட்ட இருந்து பிரிக்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான். சம்டைம் earlier மேத்யூ ரூம்ல இருந்து வெளியே போயிட்டு இருந்தான். அந்த நேரம் இப்போ நம்மள என்ன பண்ணுவாங்கன்னு அழுக சத்தம் கேக்குது. மேத்யூ உடனே நின்னு திரும்பி பார்த்தான். அதுக்கப்புறம் காரிடாருக்குள்ள மெதுவா நடக்க ஆரம்பிக்கிறான். ஒரு டீப் பிரெத் எடுத்து அடுத்த செகண்ட் அவனோட கண்கள் ப்ளூவா க்ளோ ஆகுது. அவனோட எனர்ஜி பில்டிங் முழுக்க ஸ்ப்ரெட் ஆகுது. அந்த எனர்ஜி மூலம் ரோட்ல ஒரு பையனும் ஒரு பொண்ணும் பயந்து கத்திக்கிட்டு ஓடுறத அவன் ஃபீல் பண்றான். அவங்கள ஒரு காப்ளின் சேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஆனா சில செகண்ட்ஸ்குள்ள சரி அவங்க சம்ஹவ் எஸ்கேப் ஆயிட்டாங்கன்னு அவன் நினைக்கிறான். ஆனா அதே நேரம் தூரத்துல இன்னொரு காப்ளின் டார்க் ஆராவை அவன் ஃபீல் பண்றான். மேத்யூ உடனே நின்னுடுறான். ஜிம் பக்கம் போற இதை இப்பவே ஸ்டாப் பண்ணணும்னு நினைக்கிறான். அந்த காப்ளின் மெதுவா திரும்பி ஒரு கொடூரமான சத்தம் போடுது. அடுத்த செகண்ட் ஏய்ன்னு மேத்யூ கத்துறான். காப்ளின் உடனே திரும்பி பாக்குது. மேத்யூ அங்கேயே அசையாம நிக்கிறான். அவனோட ரைட் ஹேண்ட்ல ஒரு ஸ்டேஷனரி நைஃப். அவன் அந்த நைஃபை மெதுவா தூக்குறான். அதிலிருந்து ஒரு பவர்ஃபுல் ஆரா வெளியே வர ஆரம்பிக்குது. காப்ளின் ஒரு செகண்ட் கூட வேஸ்ட் பண்ணாம ஃபுல் ஸ்பீட்ல மேத்யூ மேல சார்ஜ் பண்ணிட்டு ஆக்ஸ தூக்கி நேரா ஸ்விங் பண்ணுது. ஆனா மேத்யூ ஈஸியா டாஜ் பண்ணிட்டு அடுத்த செகண்ட் அவன் தரையிலிருந்து ஜம்ப் பண்ணி வால்ல காலை வச்சு காப்ளின் பின்னாடி போயிடுறான். காப்ளின் திரும்பி பார்க்கறதுக்கு முன்னாடியே மேத்யூ நைஃபை நேரா காப்ளின் உடம்புக்குள்ள குத்துறான். காப்ளின் கோவத்துல கத்தி மறுபடியும் ஆக்ஸ ஸ்விங் பண்ணுது. ஆனா மேத்யூ மேல சமர்சால்ட் பண்ணி டாஜ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சீலிங்கை யூஸ் பண்ணி மறுபடியும் ஜம்ப் பண்ணிட்டு இந்த தடவை அவன் நைஃபை முன்னாடி நீட்டுறான். அதிலிருந்து டேஞ்சரஸ் ஆரா வெளியே வருது. அடுத்த செகண்ட் மேத்யூ ஃபுல் ஸ்பீட்ல காப்ளின் மேல பாயிறான். நைஃப் நேரா காப்ளின் பாடியை 2 துண்டா வெட்டிடுது. காப்ளின் கத்திக்கிட்டு மெதுவா மணலா கிரம்பிளாக ஆரம்பிக்குது. சில செகண்ட்ஸ்க்கு அப்புறம் அதிலிருந்து ஒரு பெரிய ப்ளூ கிறிஸ்டல் கீழே விழுது. மேத்யூ அந்த கிறிஸ்டலை பார்த்துட்டு அப்புறம் அவனோட ஸ்டேஷனரி நைஃபை பார்க்கறான். இதை இனிமே யூஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த நைஃபை தரையில தூக்கி போடுறான். கிண்டர் கார்டனுக்குள்ள வர்ற அளவுக்கு நீ யாரு? நான் உன்னை பிடிச்சா கண்டிப்பா கில் பண்ணிருவேன்னு கோபமா சொல்லிட்டு அவன் உடனே மறுபடியும் ஓட ஆரம்பிக்கிறான். அவங்க இன்னும் கொஞ்ச நேரம் ஹோல்டு பண்ணியிருப்பாங்களான்னு அவனோட ஃப்ரெண்ட்ஸை நினைக்கிறான். பல்ல கடிச்சுக்கிட்டு சுத்தி இருக்கிற ஏரியா முழுக்க அனலைஸ் பண்றான். அதே நேரம் கிட்ஸ் கத்துற சத்தம் இன்னும் நிக்கவே இல்லை. அந்த பையனும் அந்த பொண்ணும் இன்னும் மேத்யூவை கட்டி பிடிச்சுக்கிட்டு அழுதுட்டு இருக்காங்க. அடுத்த செகண்ட் டீச்சர் ப்ரூமோட ஓடிக்கிட்டு வந்து, லேன்
நீ ஓகேவான்னு கேக்குறார். மேத்யூ சில செகண்ட்ஸ் அமைதியா முன்னாடி பார்க்கறான். அதுக்கப்புறம் சின்ன ஸ்மைல் பண்ணி நான் ஃபைன்னு சொல்றான். அதுக்கப்புறம் எல்லாரும் கிண்டர்கார்டன் வெளியே வந்துடுறாங்க. வெளியே ரோட்ல நிறைய சோல்ஜர்ஸ் யூனிஃபார்ம்ல நிக்கிறாங்க. அவங்கள ஒருத்தர் மேத்யூ கிட்ட வந்து கைய நீட்டி நீயா அதை கில் பண்ணினன்னு கேக்குறார். மேத்யூ சிரிச்சுக்கிட்டு வேற பக்கம் பார்த்துட்டு அது ஆல்ரெடி ரொம்ப இன்ஜூர் ஆயிருந்தது, நான் 2-3 தடவை அடிச்சதும் டிசப்பியர் ஆயிடுச்சின்னு சொல்றான். அந்த சோல்ஜர் கையில இருந்த ப்ளூ கிறிஸ்டலை காட்டி 7th அல்லது 8th கிரேட் காப்ளினை உன்ன மாதிரி ஒரு சின்ன பையனால டிஃபீட் பண்ண முடியாதுன்னு மனசுக்குள்ள நினைக்கிறார். மான்ஸ்டரை கில் பண்ணணும்னா அதோட கோரை மானா சேர்ந்த வெப்பன்ல டெஸ்ட்ராய் பண்ணணும், இல்லனா ரொம்ப பவர்ஃபுல் ஃபிசிக்கல் அட்டாக் வேணும். அவர் மேத்யூவை பார்த்துட்டு அப்ப காரிடார்ல இருந்த காப்ளினை யார் கில் பண்ணினேன்னு கேட்கிறார். மேத்யூ கொஞ்சம் நர்வஸா வேற பக்கம் பார்க்கறான். மேபி அந்த காப்ளினை கொன்ற காப்ளினை நான் தான் கில் பண்ணினேன்னு நினைக்கிறேன். காப்ளின் ஃபைட் பண்ணி ஆல்ரெடி வீக்கா இருந்துச்சுன்னு சொல்றான். சோல்ஜர் ஆச்சரியமா நிக்கிறார். அதுக்கப்புறம் சீன் மாறுது. ஒரு மேன் மேடையில நின்று மைக்ல பேசுறார். இந்த இன்சிடென்ட்டுக்காக ஆஃபீஸ் சார்பா கிண்டர்கார்டன் கிட்ட எங்களோட டீப்பஸ்ட் அப்பாலஜின்னு சொல்றார். டீச்சரும் கிட்ஸும் சிரிச்சுக்கிட்டு அவரை பார்க்கறாங்க. அந்த மேன் தொடர்றார். இனிமே கிண்டர்கார்டன் சேஃப்டிக்காக எங்களால முடிஞ்சதெல்லாம் பண்ணுவோம்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவர் மேத்யூவை கிட்ட வர சொல்லி இன்னிக்கான ஹீரோ இவர்தான்னு சொல்லிட்டு மேத்யூ கிட்ட ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்துட்டு தேங்க்யூ மேத்யூன்னு சொல்றார். உடனே அங்க இருந்த எல்லாரும் கிளாப் பண்ணிட்டு மேத்யூ மேத்யூன்னு கத்துறாங்க. இப்ப மேத்யூ வீட்ல அவனோட பேரண்ட்ஸ் கோபமா அவனை பார்த்துட்டு நிக்கிறாங்க. யோசிக்காம ஏதாவது பண்ணணும்னு தான் உனக்கு தோணுமான்னு கத்துறாங்க. முதல்ல ஒரு அப்பாலஜி லெட்டர் எழுது, அதுக்கப்புறம் பேசலாம்னு சொல்றாங்க. மேத்யூ உடனே தலையை குனிஞ்சுக்கிட்டு இப்போ நம்ம வீட்டுக்கு போனா செத்தாண்டான்னு மனசுக்குள்ள நினைக்கிறான். அந்த நேரம் யாரோ பின்னாடி இருந்து ஸ்மைல் பண்ணு, இன்னும் கொஞ்சம் பெரிய ஸ்மைல்னு கத்துறாங்க. மேத்யூ சிரிக்க ஆரம்பிக்கிறான். கதை திரும்ப கிண்டர்கார்டன் ஃபெஸ்டிவல் நடக்கிற நாளுக்கு போகுது. ஒலிவியா தரையில உட்காந்து பெரிய ஃப்ளவர் பூக்கே ஒன்ன கையில பிடிச்சுக்கிட்டு இருக்கா. அப்போ ஒருத்தர் ஸ்டோரி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ரொம்ப காலத்துக்கு முன்னாடி ஸ்னோ ஒயிட்னு ஒரு பிரின்சஸ் இருந்தா. அவளோட முகம் பனியை விட வெள்ளையா இருந்துச்சு. அவ ரொம்ப அழகா இருந்தா. ஸ்னோ ஒயிட்டுக்கு பக்கத்துல கிரீன் ட்ரெஸ் போட்ட நிறைய பசங்க நின்னுக்கிட்டு இருக்காங்க. அடுத்தது இன்னொருத்தர் சொல்றாரு, ஸ்னோ ஒயிட்டுக்கு ரொம்ப நல்ல மனசு. காடுக்குள்ள அவளை ரொம்ப பிடிச்ச 7 டுவார்ஃப்ஸ் வாழ்றாங்க. அதை கேட்டு எல்லா குழந்தைகளும் ஒருத்தர் பார்த்து சிரிக்கிறாங்க. டீச்சர் மைக்ரோஃபோனை கையில பிடிச்சுக்கிட்டு ஸ்டோரியை தொடர்றாரு. அந்த நேரம் ஸ்டேஜுக்கு பின்னாடி 2 பசங்க பயந்து நின்னுக்கிட்டு இருக்காங்க. அதில் ஒருத்தன் தலையை பிடிச்சுக்கிட்டு இப்போ என்ன பண்றது, எனக்கு டைலாக் ஞாபகமே இல்லைன்னு கத்துறா. மேத்யூ கைகளை ஃபோல்ட் பண்ணிக்கிட்டு எனக்கு ஒரே ஒரு டைலாக் தான் இருக்கு, அவகிட்ட இதை சாப்பிடாதன்னு சொல்லணும் நான் அப்படின்னு நினைக்கிறா. அதை கேட்ட இன்னொரு பையன் தன் கையை பார்த்துக்கிட்டு அது கண்டிப்பா ஞாபகம் இருக்கும், ரியல் கேப்டன் எல்லாத்தையும் ஞாபகம் வச்சிருப்பான்னு சொல்றா. அதை கேட்ட மேத்யூ முன்னாடி பார்த்துக்கிட்டு சின்னதா டிசப்பாயிண்டட் ஆகுறா. அப்புறம் காப்ளின் சம்பவத்துக்கு அப்புறம் தான் ரொம்ப மாறிட்டேன்னு நினைக்கும்போது முன்னாடி ஃப்ரெண்ட்ஸை பார்த்தாலே இரிட்டேஷன் வந்ததை ஞாபகப்படுத்திக்கிறா. அடுத்த செகண்ட்ல நம்ம டீல் பண்ணும்போது வாரியர்னு இல்லை கேப்டன்னு தான் கூப்பிடணும்னு சொன்னேன்லன்னு நினைக்கிறா. அவன் ஃப்ரெண்டுக்கிட்ட விங்க் பண்ணிட்டு நான் எவ்வளோ நல்ல ஆக்டர்னு இப்போ காட்டுறேன்னு சொல்லிட்டு மேத்யூக்கு இன்னும் இது எல்லாம் கொஞ்சம் வியர்டாக தான் தோணுது. அந்த நேரம் கேத்ரின் ஸ்டேஜுக்கு வரா. அவள் பிரின்சஸை பார்த்து முன்னாடி நடக்கிறா. கையில் இருந்த சிவப்பு ஆப்பிளை வெளியே எடுத்து காட்டுறா. அதை பார்த்துட்டு விங்க் பண்ணி இதை பாரு ரொம்ப சுவையாக இருக்குல்லன்னு சொல்லிட்டு ஒலிவியா கொஞ்சம் பக்கத்தில் வந்துட்டு சிரிச்சுக்கிட்டு ஆமாம் ரொம்ப அழகாக இருக்குன்னு சொல்கிறா. அதை பார்த்த டுவார்ஃப்ஸ் எல்லாரும் பயந்து கையாட்டுறாங்க. அதை வாங்காத, ஸ்ட்ரேஞ்சர்கிட்ட இருந்து எதுவும் வாங்கக்கூடாது, அதில் பாய்சன் இருக்கலாம்னு கத்துறாங்க. அதில் ஒருத்தன் ஃபேஸ் ஃபுல்லாக சிவந்து அதை சாப்பிடாதன்னு சொல்லிட்டு அவன் திடீர்னு பேலாகி பெரிய சத்தமா ஆமாம்னு கத்துறா. அதுக்கப்புறம் மீண்டும் அதை சாப்பிடாதன்னு கத்திக்கிட்டே இருக்கிறா. டீச்சரும் மைக்ரோஃபோன் பிடிச்சு நின்ன ஸ்டாஃபும் ஃபேஸை சுளிக்கிறாங்க. ஹால் முழுக்க அமைதியாக ஆகிடுது. அடுத்த செகண்ட்ல ஆடியன்ஸ்ல இருந்த பேரண்ட்ஸ் எல்லாரும் சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதை பார்த்த மேத்யூ இவன் ரோபோட் மாதிரி நடிக்கிறானேன்னு நினைக்கிறா. அதுக்குள்ள கேத்ரின் கோபமா ஆப்பிளை முன்னாடி தூக்கி எறிஞ்சிட்டு இதை சாப்பிட்டு என்னை விட்டுட்டு போன்னு கத்துறா. ஆனால் அந்த ஆப்பிள் நேரா அந்த பையனோட வாயில போய் அடிக்குது. அவன் பயந்து முன்னாடி பார்க்கறான். அடுத்த செகண்ட்ல தரையில விழுந்துடுறான். அவனுக்கு பக்கத்துல இருந்த பசங்க கண்ணீர் வெட்டிக்கிட்டு இவ செத்துட்டான்னு கத்துறாங்க. திடீர்னு எல்லாரும் திரும்பி பார்க்கறாங்க. டீச்சர் உடனே பிரின்சஸுக்காக இருந்த பாய்சன் ஆப்பிளை டுவார்ஃப் தான் சாப்பிட்டுட்டான்னு சொல்றாரு. அவர் கையை உயர்த்தி கேத்ரினை பார்த்துக்கிட்டு ஆனா ஈவில் குவீன் இன்னும் விடலைன்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் பக்கத்தை காட்டி அவ பிரின்சஸ் கிட்ட மீதமுள்ள ஆப்பிளையும் சாப்பிட வச்சான்னு சொல்றாரு.
அதை கேட்ட கேத்ரின் ஃபேஸ் முழுக்க பேல் ஆகிக்குவா. அவ உடனே ஆப்பிள பிடிச்சு ஒலிவியாவோட வாய்க்குள்ள திணிச்சிட்டு, சாப்பிடு, என்னை விட்டுட்டு போன்னு கத்துறா. ஒலிவியா உடம்பு நடுங்கி முன்னாடி கைய நீட்டுறா. அம்மான்னு சொல்றா. அந்த நேரம் கேத்ரின் ஓடிக்கிட்டே போய் கைகளை இறுக்கமா பிடிச்சுக்கிட்டு, நான் உன்னோட ஸ்டெப் மதர், அந்த மாதிரி என்னை கூப்பிடாதன்னு கத்துறா. ஒலிவியா ஃபேஸ் ஃபுல்லா சிவந்து கையில இருந்த கடிச்ச ஆப்பிள பாக்குறா. அடுத்த செகண்ட்ல தரையில விழுந்துடுறா. டுவார்ஃப்ஸ் எல்லாரும் அந்த பையனை பின்னாடி இழுத்துக்கிட்டு போறாங்க. அந்த நேரம் டீச்சர் வந்து மேத்யூவோட தோள் மேல கைய வைக்கிறாரு. கண்ணில இருந்த கண்ணீரை தொடச்சிக்கிட்டு, இப்போ நம்ம எல்லாரும் உன்னையே நம்பணும் போலன்னு சொல்றாரு. அவர் மேத்யூ கிட்ட குனிஞ்சு கையை இறுக்கமா பிடிச்சுக்கிட்டு, எந்த குரூப் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுன்னு நாங்க பெட் போட்டிருக்கோம்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் மேத்யூ மெதுவா ஒலிவியாவிடம் நடக்க ஆரம்பிக்கிறா. ஒலிவியா ஃப்ளவர்ஸ் மேல படுத்துக்கிட்டு கண்களை மூடிக்கிட்டு இருக்கா. அந்த நேரம் மேத்யூ திடீர்னு நின்னுகிறா. ஆடியன்ஸ்ல இருந்த ஒருத்தர் இது என்னன்னு கேட்குறாரு. மேத்யூ கீழே பார்க்கறா. அடுத்த செகண்ட்ல பேரண்ட்ஸ் எல்லாரும் மெதுவா பேச ஆரம்பிக்கிறாங்க. இவனால தான் அந்த மான்ஸ்டர் சாவு, சிட்டி ஹால் கூட இவனுக்கு அவார்ட் கொடுத்துச்சுன்னு பேசிக்கிறாங்க. அதை கேட்ட மேத்யூ ஃபேஸ் முழுக்க பேலாகி முன்னாடி பார்க்கறா. மனுஷங்களோட உயிரையே சாக்ரிஃபைஸ் பண்ண தயங்காத அந்த மான்ஸ்டரை நினைக்கும்போது தன்னை ஃபியூச்சர்ல பெரியவனா இமேஜின் பண்ணிக்கிறா. கையில ஒரு பால் பிடிச்சுக்கிட்டு ஆயிரக்கணக்கான பேர் தன்னை பார்க்குற மாதிரி நினைக்கிறா. அந்த மான்ஸ்டர் ஒரு பிளேயர் மாதிரி ஒருபோது சாமாட்டான்னு நினைக்கிறா. அந்த நேரம் திடீர்னு யூன்ஹா அவனோட பேரை கத்துறா. மேத்யூ குழப்பமா முன்னாடி பார்க்கறா. திரும்பி பார்க்கும்போது பேரண்ட்ஸ் க்ரௌடுக்குள்ள யூன்ஹா சிரிச்ச முகத்தோட கையை நீட்டிக்கிட்டு, நான் இங்க இருக்கேன்னு கத்துறா. அவளுக்கு பின்னாடி மேத்யூவோட அப்பா சிரிச்சுக்கிட்டு, நீதான் ரொம்ப ஹேண்ட்ஸம்னு கத்துறாரு. அவனோட அம்மாவும் கையை ஆட்டிக்கிட்டு, நானும் இங்க இருக்கேன்னு சொல்லிட்டு மேத்யூ சில செகண்ட்ஸ் ஆச்சரியமா அவங்கள பார்க்கறா. அதுக்கப்புறம் அவனோட கண்ணும் சிவந்து போயிடுது. அவ மூச்சை விட்டுட்டு, என்னடா இவ்வளோ எம்பாரசிங்கா ஆயிக்கிங்கன்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் அவன் ஒரு ஸ்டெப் சைடுக்கு போயிட்டு ஒலிவியாவிடம் பக்கத்துல போய் ஒரு ஆழமா மூச்சு வாங்கிட்டு அவகிட்ட குனிஞ்சு அவளோட தலையில கைய வச்சு, இந்த உலகத்துல இவ்வளோ அழகான ஒருத்தி எப்படி இருக்க முடியும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒலிவியாவோட நெத்தியில கிஸ் பண்றா. ஒலிவியா மெதுவா கண்களை திறக்க ஆரம்பிக்கிறா. அவ எழுந்து நின்னுட்டு மேத்யூவை குழப்பமா பார்க்கறா. அடுத்த செகண்ட்ல எல்லாரும் பெரிய சத்தமா கிளாப் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. மேத்யூ ஒலிவியாவோட கையை பிடிச்சுக்கிட்டு 2 பேரும் ஸ்டேஜ் ஓரத்துக்கு நடக்கிறாங்க. அங்க போய் 2 பேரும் குனிஞ்சு பவ் பண்றாங்க. ஒரே செகண்ட்ல மற்ற ஆக்டர்ஸ் எல்லாரும் ஓடி வந்து, நம்ம சூப்பரா பண்ணிட்டோம்னு கத்துறாங்க. அவங்க எல்லாரும் சேர்ந்து மேத்யூவை தூக்கிக்கிட்டு மேலே எரிய ஆரம்பிக்கிறாங்க. மேத்யூ பயந்து முன்னாடி பார்க்கறா. இது டேஞ்சரஸ், கீழே விழுந்துடுவேணும்னு நினைக்கும்போது அடுத்த செகண்ட்ல யாரோ அவனை கேட்ச் பண்றாங்க. மேத்யூ கண்களை திறந்து பார்க்கறா. அவனோட அப்பா முன்னாடி நின்னுக்கிட்டு, நீ ரொம்ப நல்லா பண்ணன்னு சொல்றாரு. மேத்யூ அவனோட அப்பாவோட தோள் மேல ஏறிக்கிட்டு முடிய பிடிச்சுக்கிட்டு, இவர் என்னோட அப்பான்னு சொல்ல ஆரம்பிக்கிறா. அதுக்கப்புறம் அவனோட அம்மாவை பார்க்கறா. அவங்க சிரிச்சுக்கிட்டு, பெரியவனான பிறகு என்ன ஆகணும்னு டிசைட் பண்ணிட்டியான்னு கேட்குறாங்க. மேத்யூ சில செகண்ட்ஸ் ஆச்சரியமா அவங்கள பார்க்கறா. அதுக்கப்புறம் கடந்த வருடமோ அவ இதே கேள்வியே கேட்டது ஞாபகம் வருது. அப்போ அவ சிரிச்சுக்கிட்டு, நீ பெரியவனான பிறகு என்ன ஆக போறன்னு கேட்டது ஞாபகம் வருது. அந்த நேரம் மேத்யூ கீழே பார்க்கறா. எனக்கு தெரியலன்னு சொன்னது ஞாபகம் வருது. இப்பவும் தனக்கு என்ன பண்ணணும்னு தெரியலன்னு நினைக்கிறா. அதுக்கப்புறம் திரும்பி ஃப்ரெண்ட்ஸை பார்க்கறா. ஒலிவியாவும் கேத்ரினும் ஒருத்தரோட கையை இன்னொருத்தர் பிடிச்சுக்கிட்டு ஆட ஆரம்பிக்கிறாங்க. அதை பார்த்த மேத்யூ, நான் சந்தோஷமா இருக்கணும், யாரும் அதில் இன்டர்ஃபியர் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறா. அவன் சிரிச்சுக்கிட்டு தலையை குனிஞ்சு ஒருவேளைன்னு சொல்லிட்டு கண்களை மூடிக்கிட்டு வாரியர்னு சொல்றா. அதை கேட்ட அவனோட அம்மா பெரிய சிரிப்போட பார்க்கறாங்க. அதுக்கப்புறம் மேத்யூ அவனோட அப்பாவை பார்த்து கீழே இறக்க சொல்றா. அவனோட அப்பா சிரிச்சுக்கிட்டு, சரி என் வாரியர், அப்படியே ஆகட்டும்னு சொல்றாரு. மேத்யூவோட அம்மா கண்ணும் சிவந்து இன்னும் சில செகண்ட்ஸ் அவனை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் மேத்யூ ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஓடி போறா. அதை பார்த்து அவனோட அம்மா, இவன் நினைக்கிற மாதிரி தான் செய்யணும்னு நினைக்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் கூட அவன் சந்தோஷமா விளையாடுறத பார்த்துட்டு, நான் எப்பவுமே இவனுக்கு சப்போர்ட்டா இருப்பேன்னு நினைக்கிறாங்க. ஸ்கூல் பில்டிங்ல ஃபங்க்ஷன் நடக்குது. மாஸ்டர் ஆஃப் தி செரிமனிஸ் குழந்தைகளை எலிமெண்ட்ரி ஸ்கூலுக்கு வெல்கம் பண்றாங்க. இந்த அழகான ஸ்ப்ரிங் டேல எல்லா ஃப்ளவர் பட்ஸும் ப்ளூம் ஆகி இருக்கும்போது மேத்யூ கொட்டாவி விடுறா. இது காடஸ் கேலண்டர்ல 3வது வருடம். மேத்யூக்கு 8 வயசுன்னு சொல்றாங்க. அதுக்குள்ள கேத்ரின் மேத்யூ பக்கத்தில் வந்து, என்னடா இப்படி பண்றன்னு கேட்கறா. பிரின்சிபல் ஸ்பீச் கொடுக்குறாங்கன்னு சொல்றா. அதுக்கு மேத்யூ, அதுல என்ன ஸ்பெஷல்னு சொல்றா. அதை கேட்ட சாரா ஆக்வர்டா சிரிச்சுக்கிட்டு, டீச்சர் குவைட்டா இருக்க சொன்னாங்கன்னு நினைவுபடுத்துறா. ஜிம்மி எக்ஸைட்மெண்ட்டா கையை தூக்கி, இங்க ரொம்ப ஸ்ட்ராங் கிட்ஸ் இருப்பாங்க போல, நீ எப்போ பாஸ் ஆக போறன்னு கேட்குறா. அதுக்கு மேத்யூ, நான் பாஸ் ஆக மாட்டேன்னு சொல்லிட்டு ஜிம்மியை காம் பண்ண சொல்றா.
அந்த நேரம் ஸ்டேஜில் இருந்தவங்க எல்லாரும் அமைதியாகிடுறாங்க. ஜிம்மி திரும்பி மேத்யூ பக்கம், நீ பயப்படுறியான்னு கேட்குறா. அதுக்கு மேத்யூ அதல்லன்னு சொல்றா. அதுக்கப்புறம் ஸ்கூல் லைஃப் ஆரம்பிக்க போறதுன்னு சொல்றாங்க. கேத்ரின் கொஞ்சம் கோவமா இருக்கிறா. மேத்யூக்கு ஆக்வர்டா ஃபீல் ஆகுது. ஆல்ரெடி டயர்ட் ஆயிட்டேன்னு மனசுக்குள் நினைக்கிறான். கிளாஸ் ரூம்ல கேத்ரின் தயக்கமும் இல்லாம எழுந்து நிக்கிறா. என்னோட பேரு கேத்ரின், நான் ஹேண்ட்வுட் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து வர. நான் முன்னாடி இந்த சேம் கிண்டர்கார்டன்ல தான் இருந்தேன். எனக்கு ப்ளே பண்ணதும் ஃப்ரெண்ட்ஸ் ஆக்குறதும் பிடிக்கும், மெலோ டிராமா பார்க்கவும் மியூசிக் கேட்கவும் பிடிக்கும்னு நீளமா சொல்ல ஆரம்பிக்கிறா. அதை பார்த்த நான்சி கையை தூக்கி, கேத்ரின் இன்னைக்கு டைம் ரொம்ப கம்மியா இருக்கு, மீதிய அடுத்த தடவை சொல்லிக்கோன்னு சொல்றாங்க. கேத்ரின் எம்பாரஸ்மெண்ட்டும் இல்லாம உட்கார போறா. அதுக்கப்புறம் மேத்யூவை கூப்பிடுறாங்க. மேத்யூ கைய பாக்கெட்குள்ள வச்சுக்கிட்டு எழுந்து நின்னுக்கிட்டு, என்னோட பேரு மேத்யூ, நானும் அதே கிண்டர்கார்டன்ல இருந்து தான் வரேன், எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகலாம்னு ஷார்ட்டா சொல்லிட்டு உட்கார போறா. மேத்யூ ஆமான்னு சொல்றா. சரி உட்காருன்னு நான்சி சொல்லிட்டு அடுத்ததா சாராவை கூப்பிடுறாங்க. சாரா தயக்கத்தோட எழுந்து நிக்கிறா. கண் மூடிக்கிட்டு நர்வஸா ஆரம்பிக்கிறா. என்னோட பேரு சாரான்னு சொல்லும்போது அவ குலுங்குறா. அத மேத்யூ கவனிக்கிறா. சீன் ஷிஃப்ட் ஆகி சாரா வீட்டுக்கு போறாங்க. சாராவோட அப்பா வாங்கன்னு சொல்லிட்டு எல்லாரையும் வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போயிட்டு, இவ்வளவு தூரம் வந்தீங்க, நல்லா லஞ்ச் தயார் பண்ணிருக்கு, என்ன ட்ரிங்க் வேணும்னு கேக்குறாங்க. கிட்ஸ் எல்லாரும் சாக்லேட், மேங்கோ ஜூஸ், யோகர்ட்னு கேக்குறாங்க. மேத்யூ கொஞ்சம் கன்ஃபியூஸா இருப்பான். இதுக்கு முன்னாடி இவரை எங்கேயோ பாட்ட மாதிரி இருக்கேன்னு நினைச்சிட்டு இருக்கும்போது மேத்யூ ஃபிங்கரை தூக்கி எஸ்ப்ரெஸோ இல்லைன்னா பெனானா ஜூஸ்னு கேக்குறா. அதுக்கப்புறம் எல்லாரும் டேபிள்ல உட்காந்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. ஃபுட் ரொம்ப டேஸ்டியா இருக்குன்னு ரியாக்ட் பண்றாங்க. கேத்ரின் சாராவோட அப்பா ரொம்ப நல்லா குக் பண்றாங்கன்னு சொல்றா. ஜிம்மி எதுக்கு ஷோ ஆஃப் பண்றன்னு கேக்குறா. கேத்ரின் அவன் என் ஃப்ரெண்ட்னு சொல்றா. ஜிம்மி டீசிங் பண்றா. மேத்யூ ஃபுட்டை பார்த்துட்டு என்ன இவ்வளவு டேஸ்டின்னு கேக்குறா. அதுக்குள்ள அவன் குடிச்ச ட்ரிங்க்ல ப்ளூ ஃப்ளேம் மாதிரி எஃபெக்ட் வருது. அவன் ஷாக்கா இது என்னன்னு நினைக்கிறா. அது மேனா ரீஸ்டோர் பண்ற போஷன்னு புரிஞ்சுக்கிறா. சாரா டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கேக்குறா. மேத்யூ ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்றா. அதுக்கப்புறம் மேத்யூ கேக்குறா, உங்க அப்பா பேர் என்ன? சாரா யாங் சாக்கன்னு சொல்றா. அதை கேட்ட உடனே மேத்யூ ஷாக் ஆகுறா. அவ சாரா பக்கம் போய், நீ என் க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆகணும்னு சொல்றா. அவன் மனசுக்குள், இவங்க தான் ஃபியூச்சர்ல போஷன் மார்க்கெட் கிங் ஆக போறவர்னு நினைக்கிறா. மேத்யூ சாராவை பார்த்து, ஸ்கூல்ல யாராவது உன்னை ட்ரபிள் பண்ணா என்கிட்ட சொல்லு, நான் விட்டுட மாட்டேன்னு சொல்றா. சாரா சிரிச்சுக்கிட்டு அக்ரி பண்றா. அதுக்கப்புறம் சாரா நின்னு, நானும் மேத்யூ கேத்ரின் மாதிரி அதே கிண்டர்கார்டன்ல இருந்து தான் வரேன். எனக்கு புக் படிக்கிறதும் டீ குடிக்கிறதும் பிடிக்கும். புதுசா அவங்களோட பேசுறது கொஞ்சம் ஷையா இருக்கும், அதனால எல்லாரும் என்கிட்ட பேசணும்னு சொல்றா. மேத்யூ தம்ஸ் அப் காட்டிட்டு, இவ தான் என் பெஸ்ட் ஃப்ரெண்ட்னு நினைக்கிறா. நான்சி அடுத்த ஸ்டூடெண்ட்னு சொல்லிட்டு எல்லாரும் கவனமா கேளுங்கன்னு சொல்றாங்க. மேத்யூ திரும்பி பார்த்தா ஒரு பொண்ணு. அவளுக்கு ஆனிமல் இயர் டெய்ல் இருக்குது. அவ தயக்கமா நின்னுக்கிட்டு இருக்கா. கிளாஸ்மேட்ஸ் இது உண்மையா மான்ஸ்டரான்னு பேசுறாங்க. ஒருத்தன் ஹாஃப் பிரீட்னு சொல்றான். பிளாட் எக்ஸ்பிளைன் பண்ணுது, ஜீன் மிஸ்மேச்சா பிறந்தவங்க தான் ஹாஃப் பிரீட். மான்ஸ்டர் காரணமா ஃபேமிலி லூஸ் பண்ணவங்க இவங்கள வெறுக்கிறாங்க. கிளேர் கீழே பார்த்துட்டு, என்னோட பேரு கிளேர், நான் கிண்டர்கார்டன் போகவில்லை, எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகணும்னு ஆக்வர்டா சொல்றா. கிளாஸ்மேட்ஸ் விஸ்பர் பண்றாங்க, பேரண்ட்ஸ் அவளை பக்கத்துல போகாதேன்னு சொன்னாங்கன்னு. மேத்யூ மனசுக்குள் இது எல்லாம் ஸ்டீரியோ டைப் தான்னு நினைக்கிறா. அதுக்குள்ள ஜிம்மி எழுந்து நின்னுட்டு, என்னோட பேரு ஜிம்மி, எனக்கு ஸ்வாட் ஸ்விங் பண்ண பிடிக்கும், பாஸ் எனக்கு மேனா கண்ட்ரோல் கத்துக் கொடுப்பான்னு சொல்றான். ஒருத்தன் பாஸ் யாருன்னு கேட்குறான். ஜிம்மி உடனே மேத்யூவை காட்டி அவன்தான் பாஸ்ன்னு சொல்றான். அதுக்கப்புறம் இந்த கிளாஸ்ல மேத்யூ தான் பாஸ், யாரும் ப்ராப்ளம் கிரியேட் பண்ணாதீங்கன்னு சொல்றா. முழு கிளாஸும் பாஸ் பாஸ்ன்னு கத்த ஆரம்பிக்குது. நான்சி ஜிம்மி காமாயிருன்னு சொல்றாங்க. அப்புறம் மேத்யூ பக்கம் சீரியஸா பார்க்கறாங்க. ஸ்கூல் முடிஞ்சதும் நீ இங்கேயே இரு, உங்க பேரண்ட்ஸை கூட்டிட்டு வான்னு சொல்றாங்க. மேத்யூக்கு புரியல, நான் என்ன தப்பு பண்ணேன்னு நினைக்கிறா. அவன் டெஸ்கில் உட்காந்து டயர்டாயிட்டேன்னு மனசுக்குள் நினைக்கிறா. வெளியே இருந்து பாஸ் தான் பெஸ்ட்னு சத்தம் கேக்குது. மேத்யூ டீச்சர் ரூமுக்கு போறா. போகும்போது அவன் மனசுக்குள், இப்போ இருந்து என் ட்ரைனிங் ஹெல்லாக போறதுன்னு நினைக்கிறா. மேத்யூ ட்ரேல ஃபுட் எடுத்துக்கிட்டு டயர்டாக இருக்கும்போதே ஃபர்ஸ்ட் இயர் கிட்ஸ்க்கு மானா டெஸ்ட் எல்லாம் ஃபைனலி முடிஞ்சிருச்சுன்னு மனசுக்குள்ளே நினைக்கிறா.
அதே நேரத்துல ஜிம்மி சிஎல்ஏ இருவரும் அபோவ் ஆவரேஜ்னு நினைக்கிறா. சாராவை பத்தி பேசவே தேவையில்லை. அவங்க ரிசல்ட்டையே மிஸ்டேக்னு யாரோ நினைச்சிருப்பாங்கன்னு மனசுக்குள் சொல்லிட்டு இருக்கா. அந்த நேரத்துல ஜிம்மி அவனை பார்த்துட்டு கை காட்டி இங்க வான்னு கூப்பிடுறா. எல்லாமே ஸ்மூத்தா முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கும்போது மேத்யூவும் ரிலாக்ஸா ஃபீல் பண்ணிட்டு டேபிளுக்கு போயிட்டு உட்கார்றா. ஜிம்மி நான் போயிட்டு இன்னும் ஃபுட் எடுத்து வர்றேன்னு சொல்லிட்டு போக, மேத்யூ இது ஆல்ரெடி 3வது தடவை சாப்பிட்றேனே, குக்கு கூட என்னை இப்போவே ரெக்கக்னைஸ் பண்ணிடுவாங்க போலன்னு மனசுக்குள்ள நினைக்கிறா. அதை கேட்டு ஜிம்மி, குக்குக்கு உன் பேரு தெரியும்னு எப்படி தெரிஞ்சதுன்னு கேட்குறா. அதுக்குள்ள கேத்ரின், நீ ஃபுல்லா சாப்பிட்டுட்டியா, எனக்கு இன்னும் வேணும்னு சொல்லுறா. அதை கேட்டு மேத்யூ சிரிச்சுக்கிட்டு, ஆமாண்டா நீ ஒரு கிளட்டன் தான்னு டீஸ் பண்றா. அதுக்கே கேத்ரின் கோபமா, நான் கிளட்டன் இல்ல, ஆரம்பத்துல குறைச்சி தான் எடுத்தேன்னு சொல்லிட்டு சாராவை பார்த்து கன்ஃபார்ம் பண்ண சொல்றா. சாராவும் இந்த தடவை மேத்யூ தான் தவறுன்னு சொல்லுறா. 2 பேரும் ஸ்பூன்லேயே கிளாஷ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது பக்கத்துல இருந்து யாரோ சிஎல்ஏவை பார்த்துட்டு பேசுற சத்தம் கேட்க ஆரம்பிக்குது. அவளுக்கே டெய்ல் இருக்குன்னு, இப்படி உள்ளவங்க ஸ்கூலுக்கு வரணுமான்னு கேலி. அதை கேட்டு சிஎல்ஏ மனசுக்குள்ளவே உடைஞ்சு போற மாதிரி ஃபீல் ஆகுது. யாரையும் நேரா பார்க்க முடியாம ட்ரே எடுத்துக்கிட்டு கேஃபெட்டேரியால சுத்தி சீட் தேடிக்கிட்டு இருக்கா. ஒரு டேபிள்ல காலியா இருக்கிற சீட்டை பார்த்துட்டு நான் இங்க உட்காரலாமான்னு கேட்குறா. அதுக்கே லாரா ஸ்ட்ரெயிட்டா வேண்டான்னு சொல்லுறா. அதுக்கு பிறகு உன் லெவல் தெரிஞ்சுக்கோ, உன் க்ளோத்ஸையே பார்த்துக்கோன்னு அவளை அவமானப்படுத்துறாங்க. சிஎல்ஏ கீழே பார்த்துட்டு மன்னிச்சிடுங்கன்னு சொல்றா. அந்த சீன் பார்த்துட்டே இருக்கும்போது கேத்ரின் உடனே கோபமா, நீ ரிச்னா என்ன வேண்டுமானாலும் பண்ணலான்னு நினைக்கிறியான்னு லாராவை கேட்டுட்டு வர்றா. சாராவும் நீ ரொம்ப ஓவரா போறேன்னு சப்போர்ட் பண்றா. ஜிம்மியும் மேத்யூ என்ன பண்ண போறான்னு டென்ஷனா பார்த்துட்டே இருக்கா. அந்த நேரத்துல மேத்யூ அமைதியா இருந்துகிட்டே இருக்கும்போது உள்ள ஏதோ நினைவு ட்ரிகர் ஆகுது. இருட்டான இடம். ஒருத்தன், ஆஃப் பிரீட் எல்லாரும் நல்லவங்க இல்ல, சில பேர் நல்லா இருக்கலாம், ஆனா ரொம்ப பேர் மோசமா தான் இருப்பாங்க, ஸ்பெஷலா ட்ரீட் பண்ணவே கூடாதுன்னு பேசிக்கிட்டு இருக்கான். அதை கேட்டு மேத்யூ உள்ளுக்குள் இரிட்டேட் ஆகிற ஃபீலிங் வருது. சடனா எழுந்து ஸ்வாடை எடுத்துக்கிட்டு நான் வீக்னு நினைக்கிறியான்னு கேட்குறா. அவன் பயந்து இல்லைன்னு சொல்றான். மேத்யூ, இரவு நேரத்துல என் டென்ட்டுக்குள்ள வந்துட்டு டிஸ்டர்ப் பண்ற, வெளியே போயிட்டு பேட்ரோல் போன்னு சொல்லுறா. சீன் டைரக்டா டஞ்சனுக்கு ஷிஃப்ட் ஆகுது. ரூயின்ஸ்ல மான்ஸ்டர் ஃபைட் நடக்குது. ஒருத்தன் அட்டாக் பண்றான், மான்ஸ்டர் கவுண்டர் பண்ணி அவனை காயப்படுத்துது. அந்த நேரத்துல மேத்யூ என்ட்ரி அடிக்கிறா. ஸ்பீடா மூவ் பண்ணிட்டு மேண்டிஸ் மாதிரி இருக்கிற மான்ஸ்டரை தாக்குறா. அது பின்னாடி தள்ளி போகுது. மீண்டும் அட்டாக் வரும்போது டாட்ஜ் பண்ணிட்டு ஃபைனலா ஸ்ட்ராங் ஸ்ட்ரைக் கொடுத்து மான்ஸ்டரை முடிச்சிடுறா. அவன் உடனே ஃப்ரெண்டு பக்கம் ஓடி போய் ஹெல்ப் பண்ண ட்ரை பண்றா. அந்த ஃப்ரெண்டு, நீ போ, இப்போதான் போகணும், ஹெசிடேட் பண்ணாதேன்னு சொல்றான். ஒரு கேர்ள் ஹெல்ப்புக்காக வரும்போது கூட அவன் நிறுத்துறான். நான் போயிடுவேன், ஆனா முடிஞ்ச அளவுக்கு மான்ஸ்டர்ஸை அழிச்சிட்டு தான் போறேன்னு சொல்றான். பின்னாடி மான்ஸ்டர் பாடிஸ் காட்சி. மேத்யூ மனசு ஹெவி ஆயிட்டு, உன் லாஸ்ட் வேர்டு என்னன்னு கேட்குறா. நான் சொன்னதை மறக்காத, இந்த உலகத்துல இன்னும் மோசமானவங்க இருக்காங்க, அதை இக்னோர் பண்ணாதேன்னு சொல்லிட்டு அவன் உயிர் விடுறான். மேத்யூ அந்த நினைவிலிருந்து வெளியே வரும்போது மீண்டும் கேஃபெட்டேரியா சீன் கிளியரா தெரிஞ்சிடுது. அந்த நேரத்துல யாரோ சிஎல்ஏ ட்ரே எடுத்துட்டு கேலி பண்றாங்க. அதை பார்த்துட்டே இருக்கும்போது மேத்யூ உள்ள வந்த கோபம் வெளியே வருது. அவன் நேரா போயிட்டு சிஎல்ஏ ட்ரேயை பிடிச்சிக்கிட்டு அங்க சீட் இருக்கு வான்னு சொல்லுறா. சிஎல்ஏ ஷாக்கா அவனை பார்த்துட்டே இருக்கா. அவன் ஸ்லீவை பிடிச்சிக்கிட்டு நிக்கிறா. சாரின்னு சொல்றா. மேத்யூ காமா பரவாயில்ல வா போலான்னு சொல்லுறா. ஜிம்மி தொலைவுல இருந்து கூப்பிடுறா. இங்க வா மேத்யூ, என் ஃப்ரெண்ட்ஸ் உனக்காக சீட் வச்சிருக்காங்கன்னு சொல்லுறா. சிஎல்ஏ இன்னும் தயக்கத்தோட, நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தான் ப்ராப்ளம் வரும்னு சொல்லுறா. அதுக்கு மேத்யூ எந்த தயக்கமும் இல்லாம அது எனக்கு மேட்டரே இல்லைன்னு சொல்லுறா. அந்த பக்கம் லாராவும் அவளோட ஃப்ரெண்ட்ஸும் இதெல்லாம் பார்த்துட்டே இருக்காங்க. அவங்க யாருன்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனா லாரா டிஸ்மிஸ் பண்ணிடுறா. இந்த சைடில் மேத்யூ சிஎல்ஏவை கூட்டிக்கிட்டு ஃப்ரெண்ட்ஸ் டேபிளுக்கு கொண்டு போயிட்டு உட்கார வைக்கிறா. கேத்ரின், நான் தெரிஞ்சுதான் நீ இப்படி தான் பண்ணுவேன்னு சொல்லுறா. ஜிம்மி ஹெல்ப் வேணுமான்னு கேட்குறா. மேத்யூ வேண்டான்னு சொல்லுறா. அந்த மொமெண்ட்ல சிஎல்ஏக்கு ஃபர்ஸ்ட் தடவை யாரோ சப்போர்ட் பண்றாங்கன்னு ஃபீல் ஆகுது. மேத்யூ காமா இருந்தாலும் டிசிஷன் ஸ்ட்ராங்கா இருக்கும். யாரு என்ன நினைக்கிறாங்கன்னு அவனுக்கு மேட்டரே இல்லை. அவன் சரின்னு நினைச்சது தான் பண்ணுவான்.